இல்ல ஃபோன் ரீச் ஆக மாட்டேங்குது. இப்ப என்ன பண்றது? பேசாம அவர்கிட்ட சொல்லிடலாமா? இல்ல, எனக்கு ஒண்ணுமே புரியல. அவசரப்பட்டு மாமாக்கெல்லாம் சொல்ல வேணாம் அத்தை. சொல்லாம என்ன பண்றது? அவ உலகம் தெரியாத பொண்ணு. ஒரு இடத்துக்கும் இது வரைக்கும் தனியா போனதே இல்ல. இந்த வீட்டு ஆளுங்களை நம்பி நாம முட்டாள்தனம் பண்ணிட்டோம். போன தடவை ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல் இருந்தப்போ யாருமே வந்து எட்டி கூட பார்க்கல. ஸ்ரீ, எனக்கு பயமா இருக்கு ஸ்ரீ. இத பத்தி நம்ம வீட்டு ஆளுங்க யாருக்குமே தெரியாது. அண்ணகிட்ட சொல்லி வர சொல்லலாமா? அவருக்கு இங்க தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா அவங்க கிட்ட சொல்லி பார்க்க சொல்லல. அத்தை, எங்கன்னு பார்க்க சொல்லுவீங்க? இப்போ நமக்கே ஒன்றும் புரியாத சிச்சுவேஷன் இருக்கும் அத்தை. நீங்க பேனிக் ஆகாம இருங்க. இங்க பாருங்க, ஜனனி பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவ எந்த முட்டாள்தனமும் பண்ண மாட்டா. அப்ப எங்கப்பா போயிருப்பா? நேத்தே கிளம்பிட்டான்னு சொல்றாங்க. இது வரைக்கும் எந்த தகவலும் இல்ல. நேர்ல வந்து சொல்லலாம்னு நினைச்சிருப்பாளோ என்னமோ. சரி, விஷயத்த சொல்லாம அன்னைக்கு போன் போட்டு கேட்கலாமா? கால் பண்ணு. ஹலோ. என்னங்க? ஹலோ அண்ணி. சொல்லுங்க அண்ணி. அங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களாவா? என்னாச்சு அண்ணி? மதுரை போய் ரீச் ஆயிட்டீங்களா? ஜனனிய பாத்தீங்களா? எப்படி இருக்கா அவ? நல்லா இருக்கா, நல்லா இருக்கா, நல்லா இருக்கா. சரிங்க அண்ணி. வேற என்ன அண்ணி? நான் நேர்ல வந்து சொல்றேன் அண்ணி. என்னாச்சு அண்ணி? வச்சிரட்டுமா அண்ணி? அவ அங்கேயும் போகல போல இருக்கே. நேத்து நைட்டு கிளம்பிருந்தா கூட இந்நேரம் வீட்டுக்கு வந்திருக்கணுமே. எனக்கு ஒண்ணும் புரியலப்பா. அத்தை, நீங்க முதல்ல வீட்டுக்கு கிளம்புங்க. அவ லேட்டா கிளம்பி வந்து வழியில பஸ் பிரேக் டவுன் ஆகி அப்படி ஏதாவது பிராக்டிக்கல் ப்ராப்ளமா கூட இருக்கலாம். நாம இங்க ரோட சுத்துறது வேலைக்காகாது. நீங்களும் அஞ்சனாவும் கிளம்புங்க. நான் என் அப்பா ஃப்ரெண்ட்ஸ், என் ஃப்ரெண்ட்ஸ் மூலமா விசாரிச்சு தகவல் தெரிஞ்ச உடனே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். நான் எப்படி ஸ்ரீ போவேன்? என் குழந்தை எங்க இருக்காளோ, என்ன நிலைமையில இருக்காளோ எதுவுமே தெரியாம நான் எப்படி போக முடியும்? அத்தை, நான் பாக்குறேன் அத்தை. அவளை பத்தி தகவல் தெரியாம நான் ஊருக்கு வரமாட்டேன். நீங்க 2 பேரும் இப்ப கிளம்புங்க. நம்ம 3 பேரும் சேர்ந்து சுத்தினா சரியா வராது, புரிஞ்சுக்கோங்க. ஆனா இவங்கள சும்மா விடக்கூடாது. நம்ம 3 பேராலேயே சமாளிக்க முடியலையே. ஜனனி பாவம் தனியா இத்தனை நாள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பா. ஐயோ, கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்து என் புள்ளை எப்படி குழியில கொண்டு வந்து தள்ளிட்டேனே. ஸ்ரீ, வாசுக்கு போன் பண்ணி பாரு. அவளுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரியுதான்னு பார்க்கலாம். அஞ்சனா, அவதான் வெளியூர் போறேன்னு சொல்லிட்டு போயிட்டாளே. ஓகே, ஆனா ஜனனி போன் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குல்ல. நீ கால் பண்ணு. ஹலோ வாசு, சொல்றா. ஜனனி கால் பண்ணாளா? இல்லையே. ஏன்? அவ வீட்ல ஏதோ பிரச்சனை போல. அவங்க வீட்ல கேட்டா அவ எங்கேயோ கிளம்பிட்டான்னு கேஷுவலா பேசுறாங்க. அவ எங்க போனா என்ன ஏதுன்னு தெரியல. சென்னைக்கும் வரல. ஜனனி கால் பண்ணி உங்ககிட்ட எதுவும் சொன்னாளா? என்கிட்ட எதுவும் சொல்லலையே ஸ்ரீ. அவளுக்கு ஃபோன் பண்ணி பாத்தியா? ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம், ஆனா லைனே போக மாட்டேங்குது. நீ வேணா ட்ரை பண்ணி பாரு. ஏய், உங்ககிட்ட பேசினா கொஞ்சம் சொல்லு, சரியா? சரி, நான் ட்ரை பண்றேன். நீ எங்க இருக்க? அதான் நான் சொன்னேன்ல, ஒரு வேலையா வந்திருக்கேன். அப்புறம் கால் பண்றேன். சரி, ஓகே. என்ன சொன்னா? இவ ஏதோ வேலையா இருக்கா. இவளுக்கும் ஃபோன் பண்ணலையா? அத்தை, நீங்க கவலைப்படாதீங்க. இப்போ நீங்க கிளம்புங்க. ஜனனி வந்துருவா. நீங்க கவலையப்படாதீங்க. தைரியமா இருங்க அத்தை.
வாங்க, கவலைப்படாதீங்க அத்தை. வாங்க அத்தை, வாங்க வாங்க அத்தை. அப்பா, எல்கேஜில இருந்து காலேஜ் படிக்கிற வரைக்கும் நான் 5 நிமிஷம் லேட்டா வந்தா கூட எங்க நான் தொலைஞ்சு போயிட்டேனோன்னு நீங்க பதறி போய் தேடுவீங்கல்ல. ஆனா இன்னைக்கு நீங்க தெரிஞ்சு என்ன தொலைச்சிட்டு போறீங்களேப்பா. அத்தை, என்ன ஸ்ரீ, ஏதாவது தெரிஞ்சுதா? இல்ல அத்தை, நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஜனனியை கண்டுபிடிச்சிடலாம். அவ எங்க போயிருப்பா? எங்கேன்னு போய் நாம தேடுறது? நேத்தே வீட்டை விட்டு கிளம்பிருக்கா, நம்ம கிட்ட சொல்லவும் இல்ல. அவளுக்கு இங்க வேற இடமும் தெரியாது. என்ன ஆச்சுன்னு ஒண்ணுமே தெரியல. அத்தை இருங்க அத்தை, நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டயும் சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாம அப்பாவோட வேலை செய்யறவங்க எல்லார்கிட்டயும் சொல்லி பார்க்க சொல்லியிருக்கேன். ஜனனி வந்துருவா அத்தை. ஸ்ரீ, நம்ம வேணா போலீஸ்ட்ட சொல்லிடலாமா? அத்தை, முதல்ல நம்ம சர்க்கிள்ல தேடி பார்க்கலாம். நமக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் கிடைக்கலனா அதுக்கப்புறமா போலீஸ் கிட்ட போலாம். அவசரப்பட வேணாம். அவளுக்கு இந்த ஊர்ல வேற யாரையுமே தெரியாதேப்பா. அவ எங்க போயிருப்பா? யார்கிட்டன்னு நம்ம போய் கேக்குறது? அத்தை, நீங்க இப்ப எங்க இருக்கீங்க? பஸ் இங்க எங்கேயோ டீ குடிக்க நிறுத்திருக்காங்க. அதான் வெளியே வந்து பேசுறேன். அவளுக்கும் திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணி பாக்குறேன். ஆனா லைனே போக மாட்டேங்குது. என்ன பண்றதுன்னே தெரியல. போனையும் அவ ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வைக்கவே மாட்டா. அத்தை, நீங்க ரொம்ப குழம்பாதீங்க, நான் பாக்குறேன். நீங்க பத்திரமா வீட்டுக்கு போங்க. ஜனனி நம்ம வீட்டுக்கு வந்துட்டா எனக்கு உடனே கால் பண்ணுங்க. சரி ஸ்ரீ, நிச்சயமா சொல்றேன். ஸ்ரீ, அவளை எப்படியாவது கொஞ்சம் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துரு. சரிங்க அத்தை, நீங்க கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க.
எனக்கு ஒன்றும் புரியல ஜான். நீ பாட்டு ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டேன், இந்த மாசம் மும்பைல வேலை, அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா போறேன்னு சாதாரணமா சொல்ற. அங்க உன்னை காணோன்னு அத்தை, அஞ்சனா, ஸ்ரீலாம் ரொம்ப டென்ஷனா இருக்காங்க. என்ன பாக்குற? உனக்கு செட் ஆகலன்னு வந்துட்டல்ல, நேரா வீட்டுக்கு வந்து அத்தை மாமா கிட்ட சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த சாப்டர் அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம்ல. அடுத்தது நீ ஆஸ்திரேலியா போ, ஆப்பிரிக்கா போ, எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு போ ஜான். எதுக்கு இப்படி நம்ம வீட்டுக்கே தெரியக்கூடாதுன்னு நினைக்கிற? இல்ல வாசு, இந்த தடவை எனக்கான முடிவை நானே எடுக்கணும்னு நினைக்கிறேன். எடு, நீயே முடிவெடு. யாரும் குறுக்க நிக்க போறது இல்ல. உனக்கு புரியல. இப்ப நான் நேரா போய் சென்னையில இறங்கி எனக்கு நடந்ததெல்லாம் சொன்னா அது அப்பா எப்படி எடுத்துக்குவாருன்னு தெரியாது. என்ன எப்ப பாரு இதே சொல்லிட்டு இருக்க ஜான்? அவருக்கு அப்படி என்ன ஆயிட போகுது? நீ அந்த கர்ம பிடிச்ச குடும்பத்துல டெய்லி பிரச்சனையில தான் வாழன்னு அவருக்கு தெரியாதா என்ன? ஏதோ ஓவர் நைட்ல குணசேகரன் மாறிட போறாரு நம்பியா உட்காந்துருக்காரு மாமா. எதுவா இருந்தாலும் இத்தனை நாள் சக்தி எனக்காக நிக்கிறான்னு அவர் நினைச்சிட்டு இருந்தாரு. இப்போ அதுவும் இல்ல. என் பர்சனல் லைஃப் ஃபெயிலியர்னு தெரிஞ்சா நிச்சயமா அவர் தாங்க மாட்டாரு. ஏய் என்ன? ஒரு நிமிஷம், நான் சொல்லி முடிச்சிடுறேன். என்னோட ஃபர்ஸ்ட் கன்சர்ன் அப்போட ஹெல்த் தான். ஆனா அதை தாண்டி யோசிக்க யோசிக்க நான் போய் சென்னையில உட்காந்துட்டா அதனால என்ன மாறப்போகுது? அவருக்கு தேவையில்லாத மென்டல் ப்ரெஷர் தான் ஆகும். ஒரு வாரம் நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற விஷயம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ப்ரெட் ஆகி எல்லாரும் வந்து என்ன உன் பொண்ணு வந்துட்டாளா, அவ அங்க வாழலையான்னு கேட்பாங்க. அப்படி கேட்க கேட்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இன்னும் மென்டல் ப்ரெஷர் ஜாஸ்தி தான் ஆகும். என் பொண்ணு காணாம போயிட்டான்னு ஒரே சென்டென்ஸ்ல முடிச்சிட்டா அதுக்கப்புறம் எந்த கேள்வியும் இருக்காதுல்ல. பைத்தியம் மாதிரி பேசாத ஜான். பொண்ணு காணாம போயிட்டான்னு சொல்லிட்டு அவர் என்ன வீட்ல உட்காந்துட்டு இருக்க போறாரு? ஆல்ரெடி மதுரையில ஸ்ரீராம் உன்னை தேடிட்டு இருக்கான். அடுத்தடுத்து என்ன பண்ணலாம்னு சொல்லி யோசிக்க மாட்டாங்களா? சரி ஓகே, நீ சொல்ற லாஜிக் படி பார்த்தோம்னா நீ வந்ததை நினைச்சு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி பேசுற. நீ காணாம போனன்னு தெரிஞ்சா உங்க அப்பா அண்ணா என் பொண்ணு காணாம போயிட்டா அப்படின்னு கவலை இல்லாம வீட்டுல உட்காந்துருவாரா? யோசிக்க மாட்டியா ஜான்? இது வரைக்கும் யோசிச்சு யோசிச்சுதான் இங்க வந்து இப்படி உட்கார்ந்துருக்கேன். அப்பாவுக்கு ஒன்னும் ஆகாது. அவரு கண்ணுக்கு முன்னாலேயே நான் உட்கார்ந்துருக்கிறத பார்த்து கஷ்டப்படுறதுக்கு பதிலா நான் எங்கேயோ இருக்கேன்னு நினைச்சு நிம்மதியா இருக்கட்டும். நீ எங்கேயோ இருக்குன்றதா உங்களுக்கு எப்படி தெரியும்? கொஞ்சம் செட்டில் ஆயிட்டு சொல்லிக்கலாம். கொஞ்சம்னா இப்படி கேள்வி கேட்டுட்டே இருக்காத வாசு. எனக்குள்ளேயே கேள்வி கேட்டுக்கிட்டு அதுக்கான பதில இப்பதான் நான் தேட ஆரம்பிச்சிருக்கேன். முடிஞ்ச சப்போர்ட் ஆயிரு, இல்லைன்னா விட்டுரு. எங்க அப்பா எனக்கான ஆசைப்பட்ட வாழ்க்கையில அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாவது எடுத்து வச்சுட்டு தான் நான் அவர்கிட்ட பேசுவேன். வாசு, நான் எனக்கான கோலை நோக்கி போயிட்டு இருக்கேன். அது சீக்கிரம் நடந்துருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அவர் என்கிட்ட இதை பத்தின கேள்வியை கேட்டு அதனால ஏற்படுற குழப்பத்தை நான் அவாய்ட் பண்ண நினைக்கிறேன். ப்ளீஸ் இதுக்கு மேல எதுவும் கேட்காத, நான் பாத்துக்கிறேன். ஜனனியோட அம்மா இவ்வளவு சங்கடப்பட்டுட்டு போனாலே, அப்புறம் ஒன்றும் தகவலே இல்லையே. அந்த பொண்ணு வீட்டுக்கு போய் சேர்ந்துச்சா இல்லையான்னு ஒண்ணுமே தெரியலையே. எனக்கு என்ன ரொம்ப பயமா இருக்குன்னா அவ்வளவு மனசு சங்கடப்பட்டு வேற மாதிரி ஏதாவது முடிவெடுத்துருவாங்க. இல்ல ரேணு, அவ வேற மாதிரி முடிவெடுக்கிற பொண்ணு இல்ல. அதுவும் இந்த தடவை அவளா முடிவெடுத்து தெளிவா போயிருக்கா. அவ நிச்சயமா எங்கேயாவது சேஃபா தான் இருப்பா. தனக்கான விஷயத்த முன்ன எடுத்திருப்பா. இப்போ விளக்கு வைக்கும் போது கூட அதான் வேண்டிக்கிட்டேன். அந்த பிள்ளை நல்லபடியாக வீட்டுக்கு போயிடணும். இனிமேல் அந்த பிள்ளை நல்லா இருக்கணும். முருகா முருகா. அக்கா, ஸ்ரீராம் திரும்ப வந்துட்டான். ஐயோ அத்தாரே. டேய் சக்தி, வெளிய வாடா. எங்கங்க அந்த சக்தி? எங்க அந்த பொறுக்கி? சாப்பிட்டு நிம்மதியா தூங்கிட்டு இருக்கானா? அமைதியா சத்தம் போடாதீங்க. பேசுப்பா, கேட்டுற போகுது உள்ள. அங்கிட்டு வாங்கல, ஒரு நிமிஷம் வாங்க சொல்றோம். வாங்க. அவளை காணுங்க. ஜனனி எங்க போனானே தெரியல. அவளை கண்டுபிடிக்கவே முடியல. நானும் என் சர்க்கிள்ல இருக்கிறவங்கள வச்சு
ரோடா தேடி பார்த்துட்டேன். அவ எங்கேயுமே இல்ல. நம்பி அனுப்பின பொண்ணை காப்பாத்த துப்பு இல்லாம விரட்டி விட்டுட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி அவங்க அண்ணன் முதுகு பின்னாடி போய் ஒளிஞ்சிட்டு இருக்கான் அவன். கொஞ்சம் அமைதியா பேசு. எங்க பிரச்சனை எங்களை கூப்பிட்டுருக்கணுங்க. நீங்க எங்களை கூப்பிட்டு நாங்க வந்துருப்போம்ல. அவளை எதுக்கு அங்க அனுப்புனீங்க? தம்பி, நீங்க கேக்குறதெல்லாம் நியாயம்தான். ஆனா கேக்குற இடம்தான் தம்பி தப்பு. இந்த வீட்ல நியாயம், தர்மம், சரி, தப்பு இதுக்கெல்லாம் இடமே கிடையாது. இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, மனுஷங்களே கிடையாது. காட்டு மிராண்டி கூட்டம்பா. எதையுமே யோசிக்க தெரியாத ஆணாதிக்கம் பிடிச்ச காட்டு மிராண்டி கூட்டம். இங்க உங்களுக்கு நியாயம் கிடைக்காது. ஆமா தம்பி, நாங்க கூட இப்பதான் பேசிக்கிட்டு இருந்தோம். ஜனனி இப்போ வீட்டுக்கு போயிருப்பான்னு நினைச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனா இன்னும் ஏன் உங்க வீட்டுக்கு வரலன்னு எங்களுக்கு புரியவே இல்லை. முதல்ல ஜனனியை கண்டுபிடிங்க. அவளை கண்டுபிடிச்சி கொண்டு போய் வீட்டுல சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இங்க வாங்க. என்ன வேணா நடக்கட்டும், நாங்க உங்க பக்கம் நிக்கிறோம். இத பாருங்க, எங்களால கேட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு அவ எங்க போயிருப்பாளோன்னு அங்கலாய்க்கத்தான் முடியும். உங்களால தான் அவளை தேடி கண்டுபிடிக்க முடியும். நீங்க கொஞ்சம் எங்க போயிருப்பான்னு பாருங்க. பார்த்துட்டேங்க, எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன். என்ன நடந்துச்சு, என்ன சொன்னாங்கன்னே புரியலையே. வார்த்தையால ஜனனிய குத்தி கிழிச்சிட்டான் தம்பி. மோசமான பேச்சு, கேட்க கூடாத வார்த்தை. ச்சே, சக்தி அப்படி பேசுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல தம்பி. நான் சக்தியை என்னோட சொந்த புள்ள மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அவன் பேசின பேச்செல்லாம் கேட்டப்போ இப்படி ஒரு புள்ளையே எனக்கு வேண்டான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இனி அவனை நம்ப கூடாது. பாவம் ஜனனி சக்தியை நம்பி வந்தா அசிங்கப்பட்டு போயிட்டாப்பா. ஆனா இத பாரு, நான் நிச்சயமா சொல்றேன், அவ மனசுல ஏதோ ஒரு முடிவு எடுத்துதான் இங்கிருந்து போயிருக்கா. இப்போ இல்ல, ஒரு 15 நாளாவே அவ எங்ககிட்ட பேசினது, இந்த வீட்ல நடந்துக்கிட்டது எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமா தான் இருந்துச்சு. ரொம்ப தெளிவா தைரியமா தான் பேசினா. என்னால இனிமே இங்க வாழ முடியாது, இதை ஏத்துக்க முடியாதுன்னு சொன்னா. இங்க இருந்து அவ கிளம்பும் போது கூட உங்க வீட்டுக்கு தான் வருவான்னு நாங்க நினைச்சோம். அதனாலதான்ப்பா அவ போறத தைரியமா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். அவ அங்கேயும் போலங்க. எங்க அத்தைக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. வீட்டுல எங்க மாமா கிட்ட சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம தவிச்சிட்டு இருக்காங்க அவங்க. தம்பி, ஒருவேளை உங்க மாமாக்கு உடம்பு சரியில்லைனே அவங்க வராம இருக்கலாம்ல, சங்கடம் கொடுக்க கூடாதுன்னு. நீ வாசுக்கு போனை போட்டு பாரு. எல்லாம் கேட்டாச்சு, அவ்வளவு ஒரு பக்கம் தேடிட்டு தான் இருக்கா. ஆத்தாடி, எங்க போனானே புரியல இந்த பிள்ளை. பேசாம போலீஸ்ட சொல்லிருங்க. ஆமா, வேற எப்படியும் முடியலன்னா நம்ம சட்டப்படி முயற்சி பண்ணிதானே ஆகணும். போலீஸ் எப்படியும் விசாரிக்க இங்க தானே வருவாங்க. அப்போ நிச்சயமா எதையும் மறைக்காம நடந்தது அப்படியே சொல்லிடுறோம். அதுதானே தம்பி எங்களால பண்ண முடியும். தம்பி, எப்படியாவது அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிடணும்பா. அதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதை விட்டுட்டு இவங்க கிட்ட வந்து சண்டை போடுறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. இதோ இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, மனசாட்சியே இல்லாத மிருகங்க தம்பி. ஜனனி கண்டிப்பா வீட்டுக்கு வந்துருவா. நான் முருகன் கிட்ட வேண்டிக்கிட்டே இருக்கேன். அவர் கண்டிப்பா ஜனனியை நல்லபடியா வீட்டுல கொண்டு வந்து சேர்த்துருவாரு. தம்பி, ஒரு உதவி, ஜனனியை பார்த்ததும் ஒரு ஃபோன் பண்ணி எங்களுக்கு சொல்லிடுங்க. அவ நல்லபடியா வந்து சேர்ந்துட்டான்னு தெரிஞ்சாதான் எங்களுக்கு நிம்மதி. மனசு கடந்து அடிச்சுக்கிட்டே இருக்கு.